வணக்கம். சோஷியல் மீடியால மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய வீடியோஸ் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின அ அவேர்னஸ். அ நீங்க இவ்வளோ பணம் போட்டீங்கன்னா, இவ்வளோ வருஷத்தில உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும். அம் இது எல்லாமே வந்து இவங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ரிஜிஸ்டர் பண்ணி, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பண்றதுனால, இந்த மாரி நெறைய அவேர்னஸ் வீடியோஸ் வந்து YouTubeலயோ, இல்ல சோஷியல் மீடியாலயோ, இல்ல Facebook, Instaல நம்ம பார்க்குறோம். ஆனா, இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணாத ஒரு ஏரியா இருக்கு. அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இத பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப இன்வெஸ்டாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ட்ரெய்னிங் செஷன்ஸ் ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன்ல நீங்க கலந்துக்கன்னா, வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நெறைய பிகினர்ஸ் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டாவே நமக்கு லாபம் வந்துரும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்றத பொறுத்து அதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து அமையும். ஸோ அப்ப என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்ப என்னன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலியமா நம்ம எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாவே நெறைய பேர் லாபம் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்ன? அது வந்து உங்க இன்வெஸ்டரோட கலெக்டிவ் ஃபண்ட எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல மல்டிபிள் பிளேஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் ஸ்கீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பொறுத்து அந்த ஸ்கீம்ல நம்ம வாங்கியிருக்கோம்னா, நமக்கு அந்த பெனிஃபிட்டோ இல்ல ரிஸ்க்கோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. நெறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலும் மேஜரா பார்த்தீங்கன்னா 2 டைப். ஒண்ணு ரெகுலர் பிளான். இன்னொன்னு டைரக்ட் பிளான். இந்த ரெகுலர் பிளான்ல போறதுக்கு என்ன பிளஸ் அண்ட் மைனஸ், டைரக்ட் பிளான்ல போறதுக்கு என்ன பிளஸ் அண்ட் மைனஸ். இது இன்வெஸ்ட் பண்றவங்கள பொறுத்து நீங்க 2மே சூஸ் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு என்ன சாய்ஸ் அப்படின்றத இந்த டீட்டெயில வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஃபண்டு, ஒரே போர்ட்ஃபோலியோ, ஒரே ஃபண்ட் மேனேஜர் ஆனா ரிட்டர்ன் மாறும். டைரக்ட் பிளான் மூலியமா அதே ஃபண்ட சூஸ் பண்ணி, அதே வேல்யூ பணம் போட்டாலும், அதே மாரி ரெகுலர் பிளான்ல போய் பணம் போட்டாலும் 2தோட ரிட்டர்ன் மாறும். அது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. இப்போ ரெகுலர் பிளான்னா என்ன அப்டின்னா, நீங்க ஒரு பேங்க் மூலியமாவோ, ஒரு ஏஜென்ட் மூலியமாவோ, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மூலியமாவோ, இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாவோ, நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது ரெகுலர் பிளான். இதுல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.7% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது என்னன்றது நான் சொல்றேன். 0.7% அப்படின்னா, டைரக்ட் பிளான்ல போகும்போது 0.4 இல்ல 0.5க்குள்ள இருக்கும். ஸோ அப்ப அந்த 0.2, 0.3% இந்த ரெகுலர் பிளான்ல என்ன அப்படின்னா, அ அந்த ஃபண்ட் ஹவுஸோட மேனேஜ்மென்ட் ஃபீ, அட்மின் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப இந்த ஃபண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது உங்களோட பணத்த வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்ட மேனேஜ் பண்றாங்க இல்லையா? அதுக்கான சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு கமிஷன் போகும். இதில என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்க ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணாலும், வருஷா வருஷம் அந்த போர்ஷன் அமௌண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து. ஸோ அப்ப என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்ட்டா இருக்கட்டும், அந்த ஃபண்ட மேனேஜ் பண்ற காஸ்ட்டா இருக்கட்டும், அந்த ஏஎம்சியோட அட்மின் காஸ்ட்டா இருக்கும், எல்லாமே இன்வெஸ்டாரோட ஃபண்டுல இருந்து தான் ஒரு போர்ஷன் வந்து போகுது. அது என்னன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட். அத பத்தின டீட்டெயில் நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலயோ, இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டயோ கேட்டீங்கன்னா, அந்த டீட்டெயில் என்ன ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் மாறும். இப்போ பாண்ட்ல இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போம்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவா இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல போம்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதில நம்ம இப்போ டைரக்ட் பிளானுக்கு வரலாம். டைரக்ட் பிளான்ன்றது என்னன்னா, ஒரு ஏஎம்சில போய் நீங்க டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். கேம்ஸ் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். கேஃபின் டெக்னாலஜி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டைரக்ட் ஃபண்டுன்றது அந்த ஏஎம்சினா அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, டைரக்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ முதல் கேள்வி என்னன்னா, நான் இன்வெஸ்ட் பண்றது டைரக்ட் ஃபண்டா? ரெகுலர் ஃபண்டா? ரெகுலர் ஸ்கீமான்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணாலும், அந்த ஃபண்ட் நேம்ல ரெகுலர்ன்ற வார்த்தையோ, இல்ல டைரக்ட்ன்ற வார்த்தையோ கம்பல்சரி வரும். ஸோ அத வச்சு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரெகுலேட்டர் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இது டைரக்ட் ஃபண்டா? ரெகுலர் ஃபண்டா? அப்படின்றத ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டோட அந்த நேம்ல அது வந்துரும். அந்த 2 வேர்ட் வந்துரும். அதுல எதுன்றத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுல என்ன அப்படின்னா,
இந்த ஃபண்டு மூலிமா ஏஜென்ட் கிடையாது. கமிஷன் போகாது. உங்களோட ப்ராஃபிட்ல இல்ல உங்களோட ரிட்டர்ன்ல இருந்து கமிஷன் வந்து ஏஜென்ட்டுக்கு போகாது. எந்த மிடில் மேனும் இதில இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த டைரக்ட் பிளான்ல இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ அப்போ என்ஏவி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்கிரீஸ் ஆகும். நெறைய ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சேம் ஃபண்ட், சேம் ரிஸ்க். ஸோ இந்த டைரக்ட்டுக்கும், ரெகுலருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் ஒரு எடுத்துக்கிறேன். ரூ. 10,000 நீங்க வந்து எஸ்ஐபி பண்றீங்க. 20 வருஷத்துக்கு யூஸ் பண்றீங்க. 12% சிஏஜிஆர். ரூ. 10,000 எஸ்ஐபி 20 வருஷத்துக்கு 12% சிஏஜிஆர். இப்போ என்னன்னா, அ டைரக்ட் பிளான்ல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. ரெகுலர் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். இப்போ டைரக்ட் பிளான் வரும்போது ரூ. 99,00,000 நம்மளோட ஃபண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கும். இந்த 10,000 எஸ்ஐபி 12% சிஏஜிஆர்ல 20 இயர்ஸ் போகும்போது. அதே டைரக்ட் ஃபண்டா வந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,15,00,000. அப்ப இது 2த்துக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னா, ரூ. 16,00,000 20 வருஷத்துல. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் ஃபண்டுக்கும், ரெகுலர் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து டைரக்ட் ஃபண்டே போயிடலாமா? இல்ல ரெகுலர் பிளான் போலாமா? அப்ப ரெகுலர் பிளானும் இருக்குல்ல. அப்ப அது எதுக்கு வச்சிருக்கிறாங்க? ஏன்னா அதிகமா பே பண்றாங்க இன்வெஸ்டர்ஸ். அப்படி எக்ஸ்பென்ஸ் அதிகமா போகும்போது எதுக்கு அத வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. அதுக்கு நான் வரேன். இந்த சிம்பிள் கொஸ்டின் என்னன்னா, ரெகுலர் பிளான் வந்து கம்பல்சரி பிகினருக்கான ஒரு பிளான். ஏன் அப்படின்னா, இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ரெகுலர் பிளான் வந்து எனக்கு ஃபினான்ஷியல் நாலேட்ஜ் ரொம்ப குறைவா இருக்கு. மார்க்கெட் நாலேட்ஜ் ரொம்ப குறைவா இருக்கு. எந்த டைம்ல எந்த மியூச்சுவல் ஃபண்ட நான் சூஸ் பண்ணணும்? இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு டைரக்ட் பிளான்ன்றதுக்காக ஒரு ஏதோ நம்ம அனலைஸ் பண்ணி ஓனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட சூஸ் பண்ணும்போது, அது நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட குடுக்கலாம். 2025ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல இருந்தது. ஆனா 2025 நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. லார்ஜ் கேப்பு நிஃப்டியோட ரிட்டர்ன் 8-10% இருந்தாலும், நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 3-4% மட்டுமே ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஏன்னா, ட்ராக்கிங் எரர், அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது எல்லாமே நமக்கு போக இது ரிமைனிங் இருக்கிறது அந்த 3-4% நமக்கு ஆட் ஆயிருக்கும். அப்ரிஷியேட் ஆயிருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, இந்த ரெகுலர் பிளான் வந்து ஒரு 0.2, 0.3% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகுதுன்றதுக்காக பார்த்து, நான் டைரக்ட் பிளான் போயி ஒரு தவறான மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்ணேன்னா, ஒரு பக்கம் எனக்கு 20-30% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா நல்ல அட்வைஸ எடுத்து, ஒரு ஃபண்ட கரெக்ட்டான நேரத்தில கரெக்ட்டான ஃபண்ட சூஸ் பண்ணி, ஒரு 15-20% ரிட்டர்ன் எடுத்திருக்க முடியுன்ற ஒரு கட்டத்தில, நம்ம ஓனா ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பெரிய லாஸ்க்கு எடுத்துட்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபண்ட் ஸ்விட்சிங். சப்போஸ் இந்த ஃபண்ட் சரியில்ல அப்படின்னா, இன்னொரு ஃபண்ட் நீங்க மாத்தணும் அப்படின்னா, டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளோ நாள் வச்சிருக்கோம். அதே மாரி லெஸ் தென் இயர்லாம் போறீங்கன்னா, ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸீட் லோட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இதனால நீங்க ரெகுலர் பிளான் பிகினரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது ஆப்ட்டா இருக்கும். 2வது டைரக்ட் பிளான் அப்படின்னா, டைரக்ட் பிளானுக்குமே நியர்லி உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட அட்வைஸ் சப்போர்ட் தேவைப்படும். நார்மலா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1 வருஷமா ஒரு எஸ்ஐபி போட்டுட்டே வருவேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது சரியா மூவ்மெண்ட் இல்ல. பெரிய அளவுக்கு இன்கிரீஸ் ஆகல. மத்த பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆகுது. நான் இந்த இண்டெக்ஸ்ல போய் போட்டுட்டு, எனக்கு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லன்னு நெனச்சுட்டு, உடனே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. உடனே அது என்ன பண்ணும்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் சைலன்ட் ஆயிடும். பட் நம்ம எங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணோமோ, அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த இண்டெக்ஸ் ஏற ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப இந்த மாரி தவறான டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா இருக்கணும். ப்ராப்பரா மார்க்கெட்ட கைட் பண்ற ஆளா இருக்கணும். இன்கம் சம்பாதிக்கிறதுக்கும், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனா நம்ம சம்பாதிக்க முடியுன்றதுக்காக உள்ள வந்திருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரோட சப்போர்ட் வந்து, அதுவுமே தவறா எடுத்துட்டு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப இந்த டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் என்னோட சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ டைரக்ட் பிளான் நீங்க மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஸ்டாக் மார்க்கெட்லனா டைரக்ட் பிளான் போலாம். 2வது பிகினர் கூட ரெகுலர் பிளான் போலாம். எப்போ போலாம்னா, பாசிவ் ஃபண்ட்ஸ்ல சேஃபா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுவும் மோர் தென் 10 டூ 20 இயர்ஸ்க்கு மேல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அப்ப நீங்க வந்து டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ஆக்டிவான ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ண போறேன். டைம் டூ டைம் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணுவேன். மார்க்கெட் எப்போ இன்கிரீஸ் ஆகுதோ, அந்த டைம்ல ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஸ்விட்ச் பண்ணி அதர் மல்டி அசெட்ல நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு
நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு இருந்ததுன்னா, நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ என்னன்னா, ஃபைனலா மோஸ்ட்லி உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும், எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி எனக்கு சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுக்க முடியாது, சரியான என்ட்ரி என்னால் போக முடியாது. இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரோட சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ரெகுலர் பிளானில் 0.3, 0.4%க்கு நம்ம கவலைப்பட்டு, பெரிய அளவுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன் இல்லை வர வேண்டிய ஸ்கீம், அதாவது சரியான நேரத்தில் சரியான ஸ்கீமை செலக்ட் பண்ணாமல் போனாலும் நமக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுவா இல்லை அதுவான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் உங்களோட ஃபீட்பேக்கை. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.